நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிதுன ராசியில் பிறக்கிறவங்க. அப்ப இந்த ராசியோட அதிபதி நான் பாத்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் வக்கரத்துல இருக்கான்னு வச்சுங்களேன். அடுத்து சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்கம் பெறக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அப்ப உங்க ராசியிலே வந்து 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொழில்ஸ்தானாதிபதியும் இருக்கார் குரு பகவான். பாதகாதிபதி உங்களுக்கு இருக்கனால பாதகம் இல்லை, சாதகம் தான் அப்படிங்கிற தன்மை. நண்பர்னால ஒரு சாதகம், தொழில் மூலியமா ஒரு சாதகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அதே மாதிரி உங்களுக்கு ராகுவும் பாக்கியத்தில் இருக்கார், சனி தொழில்காரகன் 10ல் இருக்கார். அப்ப தொழில வந்து பெருசா முதலீடு போட்டு ஆசைப்படக்கூடாது மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் உழைப்ப கொடுக்கக்கூடிய கிரகம் 10ல் போய் அமர்ந்திருக்காரு. அப்ப அந்த வீட்டு அதிபதி 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு லக்க ராசியில் உட்கார்ந்திருக்காரு. அப்ப உங்க ராசியில ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு ஏதாவது முன்னுக்கு வரலாமா? இருக்கிற இடத்துல இருந்து நம்ம என்ன இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு அந்த மனசில் எண்ணங்கள், ஆசைகள் மேலோங்கி இருக்கும். அப்ப ஏதோ ஒரு நம்ம பணத்தை போட்டு ஏதாச்சும் ஒரு முதலீடு செஞ்சு தொழில் செய்யலாமான்னு பார்த்தா ராசியாதிபதி 2ல போய் வக்கரம் ஆயிட்டார். அப்ப ரிவேர்ஸ் ஆகக்கூடிய தன்மை. நீங்க முதலீடு போட்டீங்கன்னா அது ரிவேர்ஸ் ஆயிரும். அதனால உங்களுக்கு திரும்பி கிடைக்காதுங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்ப நீங்க அதாவது தொழில் செய்யுங்க. முதலீடு இல்லாம நீங்க தொழில் செய்யும்போது ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பார்ட்னரை நம்பி ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா நல்லது. நீங்க ஒரு முதலீடு நேரடியா உங்க பேர்ல போட்டு செஞ்சீங்கன்னா பாதகாதிபதி இல்ல ராசியிலே இருக்கறனால ஏதோ ஒரு மூலியமா பாதகத்தை கொடுத்துரும் நண்பர்களே. அதனால உங்களுக்கு சாதகமா இருக்கணும்னா நீங்க வேலையை மட்டும் பார்க்கணும். கமிஷன் அடிப்படை தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது இங்க இருந்து அங்க மாத்தி விடுற தொழில் நல்லா இருக்கும். ஒரு தகவல் தொழில்நுட்பத்தை கையாளுவது சிறப்பு. கமிஷன் பேசிக்கில் உங்களுக்கு சிறப்பை தரும். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அதே மாதிரி ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய இடம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இதுல எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க. ஒரு இடத்த நீங்க உங்க இதில் வாங்கி அதை நீங்க வித்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு தன்மையில இருக்கும். இந்த மாசத்துல அது அனுகூலமான ஒரு நிலைப்பாடையும் கொடுக்குது. அதே மாதிரி 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் வேற செய்ய போறாரு. இந்த 5 நாளைக்கு அங்கதான் இருப்பாருங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு, தனஸ்தானத்துக்கு போறாரு 3ஆம் அதிபதி. அப்போ உங்க முயற்சிக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி 12ஆம் இடத்துல உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பாருன்னா சயான சுகம் போகம் நல்லா இருக்கும். இந்த மாதத்துல வந்து சயான சுகபோகம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால மனசுங்கிற ஒரு ஸ்தானம் சந்திரன் இருக்கிறதுனால உங்கள் மனசு சொல்றபடி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதங்கள் உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த காலகட்டங்கள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அனுகூலமான ஒரு மாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்கு நீங்க நினைச்சதை அடையக்கூடிய ஒரு தன்மை நடக்கக்கூடிய ஒரு தன்மையாக. அதனால தொழில மட்டும் முதலீடு போடாம இந்த மாதத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலீடு போட்டீங்கன்னா வராது, அது சிக்கல்ல மாட்டிக்கும் என்ற ஒரு கருத்தை மட்டும் முன்வைக்கிறேன். ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம். தொழிலும் நல்ல லாபத்தை கொடுக்கும். முதலீடு போடாம தொழில் செஞ்சீங்கன்னா சிறப்புங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி